guys, welcome back to channel. Hope you all are doing good. Guys, ரொம்ப சிம்பிளாக டேஸ்டியான டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, அதாவது பிரெட் ஆம்லெட் தாங்க பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பிரெட் ஆம்லெட் பண்ணுறதுக்காக முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் நல்லா சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா தடவி விட்டுட்டு, பிறகு தேவையான ப்ரெட்டை ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு இந்த மாதிரி லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரியே எல்லா ப்ரெட்டையும் லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. பிறகு ஒரு பவுலில் 2 முட்டையை உடச்சி ஊற்றி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பிறகு இதில் கிரேட் பண்ணின ஒரு மீடியம் சைஸ்ட் கேரட், பொடியாக நறுக்கிய ஒரு கேப்சிகம், கூடவே பொடியாக நறுக்கிய கொஞ்சமாக கேபேஜ், கடைசியாக தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக திரும்பவும் பேனில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி விட்டுட்டு இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க எக் மிக்ஸை சேர்த்துட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. பிறகு சைடில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ஒரு மூடி போட்டு 5 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமாக திருப்பி போட்டு இதே மாதிரி லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட் பீசஸை இந்த ஆம்லெட் மேலே சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ்க்கு திரும்பவும் குக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சிம்பிள் அண்ட் டேஸ்டியான அதுவும் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் ப்ரெட் ஆம்லெட் ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. எப்பவும் போல் வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து ப்ரெட் ஆம்லெட் பண்ணாமல் இந்த மாதிரி ஹெல்த்தியான கேரட், கேபேஜ், கேப்சிகம் எல்லாம் சேர்த்து ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அண்ட் ஹெல்த்தியும் கூட. இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.